இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி பச்சை பயிறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். செம்ம டேஸ்டியாக வரும். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராகவே வரும். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டுப்பல், ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் சிம்லே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். யார் வேணால் ட்ரை பண்ணலாம், சூப்பராகவே வரும். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியிலே இது கொதிக்கட்டும், பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது நம்ம பச்சை பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும், நல்லா வெந்து வந்துடும். அப்படி நம்ம ஊற வச்ச பயிராக இருந்தால் ஒரு விசில் விட்டாலே போதும். இப்போ நமக்கு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ரெசிபியை நம்ம சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான, ஈஸியான, டேஸ்டியான பச்சை பயிறு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.